வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்க வந்திருக்கிறோம்டா இலங்கையின் இயற்கை துறைமுகமான திருவோணமலை துறைமுகத்துல தான் வந்திருக்கிறோம். இங்க 4-5 துறைமுகம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று பிரீமா கம்பெனின்றான், ஐஓசி கம்பெனின்றான், மற்றது சீமேந்து கம்பெனின்றான். அந்த வகையில இது ஒரு துறைமுகம் ஒன்றுக்கு தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்திறங்கி இருக்குதுங்க மன்னார் காற்றலைகளுக்கான உபகரணங்கள். வாங்க உள்ளுக்குள்ள போய் எப்படி இருக்கு பாப்போம். இவ்வளவு பெரிய நீளமான காற்றலை உபகரணங்கள், அடிப்படையான உபகரணங்கள் வந்திருக்கிறது. இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக கருதப்படுகின்ற இந்த காற்றலைக்கான விசிறிகள் இங்கே ஏற்கனவே கொண்டு வந்து இறக்கப்பட்டு விட்டது. ஆனால் மன்னார்ல இன்னும் பிரச்சனை இருக்கு. வாங்க நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் காபர் எப்படி இருக்குண்டு, அங்க என்ன நடக்குதுன்றதையும் நாங்கள் அந்த வீடியோவினூடாக பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். மாறுமொரு உறவு சப்ஸ்கிரைப் பண்ணலா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பார்ப்போம். வாங்க இதுக்கு உள்ளுக்க பாக்குறதுக்கு இப்படி பெர்மிஷன் எடுக்கிறதுன்றது யாருக்கும் தேவையென்றால் தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான லிங்கையும் அதுக்கான பொறிமுறையையும் உங்களுக்கு தாரேன். வாங்க இப்ப நாங்கள் உள்ளுக்க போவோம். இதுவரையும் தான் எங்களுக்கு பஸ் நூடாக வருவதற்கு அனுமதி தரப்பட்டது. அதுக்கு பிறகு போவோம். வந்த உடனே இதுல இறக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது மின் காற்றலையின் அடித்தளங்கள். இதுல ஏதோ சாமான் ஏற்றி கொண்டு போறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதுதான் ஒரு ஆபீஸ் மாதிரி செய்யணும் போல கிடக்கு. அங்க என்ன செய்யணும் என்று கேட்டால் அதுல ஏற்றி வார சாமான்களை நிறுத்து எவ்வளவு வெளியில போகுதுன்றதை கணக்கிடுவதற்கான நடவடிக்கையை அதுல மேற்கொள்ளி வாகனத்தோட ஏறி நிக்க அந்த வெயிட் ஆனது கணிக்கப்படுகிறது. நாங்கள் உள்ளுக்குள்ள போகலாம். இப்படியே கடலுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். இலங்கை ஏன் பூகோள ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுண்டா இந்த ஹாபர் தான். இயற்கையான ஹாபரும் அதில் உண்டாக அமைகின்றது. மிக ஆழமான கடல் நிலத்துக்கு உள்வாங்கி இருப்பதன் காரணமாக கப்பல்களை பழுது பார்க்க கப்பல்கள் வாங்கி தங்கி நிற்கக்கூடிய வகையிலே இயற்கையாக அமைந்த துறைமுகம் தான் இது. இதற்கு அடுத்ததாக இதுல 99 எண்ணெய் தாங்கிகள் இருக்கிறதாகவும் கிடைக்கப்பட்டது. நாங்கள் வந்தது குறுகிய டைம் என்ற காரணத்தால அதை பார்க்க முடியல. இதுல பார்க்க தெரிகிறது என்னதை ஏற்றி கொண்டு போயினம்ன்றது ஒரு இதா இருந்துச்சு. நான் பெட்டி பார்த்துக்கணும் கரித்தன்மையாக ஏற்றி கொண்டு போச்சு. நம்ம அங்க விசாரிச்சதை பார்த்தோம்னா நிலக்கரி ஏற்றி கொண்டு போறதை தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது அடுத்த ஜெட்டி ஒன்றை நாங்கள் இந்த துறைமுகத்தில இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சுமார் 20-30 மீட்டர் ஆழமான இந்த கடற்பகுதி என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் அப்படியே உள்ள நடந்து போவோம். மன்னார் காற்றலைகளுக்கான காற்று விசிறிகள் இங்க தொகையாக வந்து ஏற்கனவே இறக்கப்பட்டு விட்டது. சில பேர் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறதாக அங்க பம்மாத்து விட்டு கொண்டிருக்கிறோம். அதுகள் எல்லாம் நடக்க போறது இல்லை. அங்க நிறுவப்படாமல் மாற்றங்கள் எதுவும் செய்ய போறது இல்லை என்றது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஒரு தாங்கின்ற நீளத்தை பார்த்தோம்னா ஒரு காலண்டு நிற்கிறேன். இது 3-4 காலம் சேர்ந்தா தான் இருக்கு. இந்த விண்டமில் இறக்கைகள் அங்கால வைக்கப்பட்டிருக்குது. இது 2014-15 இடையில இந்த காலத்துல திட்டமிடப்பட்டது. அதுல எல்லாம் இருந்துட்டு சத்தம் போடாம இப்ப அரசியல்களுக்காக சில பிரச்சனைகளை எடுத்துக்கொள்கிறார்களோ என்பது எனது கருத்து. இருந்தாலும் அதற்கான பாதிப்புகளும் சிலதுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனா பல நன்மைகள் இருக்கின்றது. இது நாங்கள் வந்த பொழுது 2 இறக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு மீளுருவாகும் சக்திகளின் மூலமாக மின்சாரத்தை பிறப்பிக்கக்கூடிய தகமைகள் இலங்கைக்கு இருந்த போதிலும் நிலக்கரிகளும் வந்து இறங்குகின்றது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கான நிலக்கரிகள் தான் இங்கே வந்து இறங்குறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இப்ப பார்க்கறது ஒரு செட்டை நீளம் சுமார் 35-40 மீட்டர் இருக்கு நினைக்கிறேன். 45 மீட்டர் நீளமான இந்த இறக்கியை தான் நீங்கள் இப்ப பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விண்டமில் அமைக்கிறதால பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வரும் என்று பல இடங்கள்ல கூறப்பட்டிருக்கு. பறவைகளுக்கான தாக்கங்கள், பறவைகள் அழிந்து செல்லும் அப்படியான தாக்கங்கள் மற்றும் கடற்தொழில்கள் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் மீளுருவாகும் மின்சாரங்களை பயன்படுத்துவதை நோக்கிய ஏனைய நாடுகள் முன்னேறி செல்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் எனது தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் தனியார் மயமாக்கப்பட்டு அவ்வாறான செயற்பாடுகள் தனியார் லாபம் உழைக்கிற தன்மையில் அமைந்து விடாமல் எங்களோட நாட்டுக்கு நன்மை வகிக்கக்கூடிய வகையிலே அமைந்தால் சிறப்பாக இருக்கும். இங்கே நாங்கள் ஜெட்டி அடியை வந்து அடைஞ்சிட்டோம். இதுதான் கடைசி. நாங்கள் கிட்டத்தட்ட 20 மீட்டர் 30 மீட்டர் ஆழமான ஒரு கடலுக்குள்ள இருக்கிற ஜெட்டிக்குள்ள நிற்கிறோம். டி ஷேப்ல மேப்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் நிலக்கரி அன்லோட் பண்ணினா இப்படி அன்லோட் பண்ணினோம். பெரிய ஒரு கிரைண்ட் தூக்கி கொண்டு வந்து போடுது. அது ஒரு 2 தரம் போட்டா ஒரு 5 கியூபான ஒரு வாகனம் நிரம்பக்கூடிய அளவில் அது அன்லோட் பண்ணப்படுது. அவ்வளவு வேகமாக அன்லோட் பண்ணப்படுகின்றது. மிக சுவாரஸ்யமாக எனது வாழ்க்கையின் முதலாவது தரமாக நான் இங்க போயிருந்தேன். நான் கப்பல் இவ்வளவு பெரிய கப்பலை நான் கிட்ட நின்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இங்குதான் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தூரத்திலையும் தெரியுது இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 30 காற்றாலைகள் வைப்பதாகத்தான் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது என்று நான் அறிந்த வரையிலும் இருக்கிறது. சுமார் 100 மெகாடன் மின்சாரமானது இதனூடாக உற்பத்தி செய்யப்படும் என்று. இலங்கை திருநாடு என்பது இயற்கை வளங்கள் கொட்டிய ஒரு நாடு. அதனை அரசியல் ரீதியாகவும் பலதரப்பட்ட பழிவாங்கல் காரணமாகவும் நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததன் காரணமாகவும் நாங்கள் இன்றைக்கு இப்படியான நிலைமையில இருக்கிறோம். பூகோள ரீதியிலையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்ற இந்த இயற்கை துறைமுகத்திற்கு வந்ததை